என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? ப்ரோ டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஹையே ப்ரீவியஸ் ஹை ப்ரோ. ப்ரோ ப்ரோ மேல வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் ஹை எடு ப்ரோ கீழ் சொல்லுங்க. ஹலோ. எஸ். ப்ரோ மேல இங்க வச்சுக்கலாம் ப்ரோ. மேல எது? இதுவா? இது ஒரு ப்ரீவியஸ் ஹையா சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் மைனர் ஹை இது. மைனர் ஹை கீழே கீழே தான் பார்க்கணும். இதுவா? ஆமாம் ப்ரோ. சொல்லலாமா? இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும் ப்ரோ. அதாவது மேஜர் ஹையை வச்சா மார்க்கெட் எப்பவுமே மேலே போகுமா? ஆமாம் ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் வீக்லி ப்ரோ. என்னது ப்ரோ? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? வீக்லி தான் ப்ரோ. வீக்லியா? ஆமாம் ப்ரோ. கேண்டில் சரியா தெரிய மாட்டேங்குது. மொபைல்ல பாக்குறீங்களா? இல்ல லேப்ல தான் ப்ரோ. சரி, from the previous high பார்க்கணும். ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? வீக்லி ஹை பிரேக் ஆயிருக்கா? பிரேக் பண்ணிருச்சு ப்ரோ. ஓகே. அடுத்தது தான் மேல தான் ப்ரோ போகும். ஹேமர் வந்துருக்கு. ஹேமரா? மார்க்கெட் மேல தான் போகுதா? ஆமா. ஓகே. ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன பண்ண? டவுன் ட்ரெண்ட் வரையலாமா? டவுன் ட்ரெண்ட் லைன் போடலாமா? போடலாம் ப்ரோ. இங்கேன்னு போடலாமா? போடலாம். ட்ரெண்ட் லைன் இன்னும் பிரேக் ஆயிருக்கா? பிரேக் பண்ணிருச்சு ப்ரோ. ஸோ இந்த ஹை என்ன இருக்கு? ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கு பிரேக் ஆயிருக்கா? பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. ஹேமர் வந்து என்ன ஆகுது? ஹேமர் வந்த மாதிரி. சோ பிரேக் ஆயிருக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கா? வீக்லி கேண்டில் ஆமா. ஐ கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கா? இன்னும் க்ளோஸ் ஆகல. ரன்னிங்ல தான் இருக்கு. ரன்னிங்ல தானே இருக்கு. ஆமா ப்ரோ. இதானே வீக்லி ஹை. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? டிராப் ஆகலாமா? ஆமா ப்ரோ. ஃபோக்கஸ் ஆன் தி ட்ரேட், ஃபோக்கஸ் ஆன் தி மார்க்கெட். புரியுதா ப்ரோ? என்ன ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணலாமா? அழகா தெரியுதா? 1 2 3 அழகா தெரியுதா? ஓகே. இந்த இடத்துல இன்னும் என்ன ஆகல? வீக்லி கேண்டில் பிரேக் அவுட் வைக்கலையா? என்ன பிரேக் அவுட்? இந்த வீக் ட்ரேட் பண்ண முடியுமா? என்ன ப்ரோ? இந்த வீக் ட்ரேட் பண்ண முடியுமா? இல்ல ப்ரோ, முடியாது. வீக்லி கேண்டில் முடியற வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? ஒரு கேண்டில் பார்க்கலாம் ப்ரோ. டேக்கு போய் பார்க்கலாம். சோ வீக்லி கேண்டில் என்ன ஆயிடுச்சு? பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண? டெய்லியா? டெய்லி. ஆனா பிரேக் அவுட் ஆகுறப்போ நல்லா அக்ரெசிவ் கேண்டிலா பிரேக் ஆயிருக்கா? எஸ் ப்ரோ. அது ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி. ஓகே. சி இப்போ டெய்லி லோ எது? டெய்லி லோ எது ப்ரோ? அந்த புல்லிஸ் அண்ட் மாதிரி ஒன்று டபுள் கேண்டில் வந்துருக்கு பாருங்க. அது என்னன்னு சொல்றது? இன்வெர்டர் ஹேமர் மாதிரி இருக்குது பாருங்க.
இன்வெர்டரு ஹேமர். ஹேமர் மாதிரி இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா? ஆமா ப்ரோ. ஓகே. கீ லெவல் பிரேக் பண்ணி இல்ல அதுக்கு கீழே ஒன்று சொன்னேன். சரி இதெல்லாம் சொல்றீங்க. சரி லோ சொல்றீங்களா? ஆமா ப்ரோ, லோ தான் சொல்றேன். எது லோ? அதுக்கு மேல இதுவா ப்ரோ? அதுக்கு மேல சொல்லலாம். இதுவா? குட். இந்த லோ பிரேக் ஆனா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் வரும். அதர்வைஸ் அப் தான் ப்ரோ. எது வரைக்கும் போவோம்? மேல. அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா ப்ரோ? இப்போதைக்கு இல்ல ப்ரோ. அது இல்ல. இருங்க அது இப்போ எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா எடுக்கலாம் ப்ரோ. நல்லா பாருங்க, இது ஒரு பெரிய இம்பல்ஸா இருக்கு. எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ரீடெஸ்ட் ஆகுறப்ப என்ன பண்ணிக்கலாம்? இது ஒரு நல்ல கீ லெவல் ஆயிடுச்சா? இப்போ எடுக்கலாம் ப்ரோ. என்ன என்ட்ரி ப்ரோ? செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. செல்லா? எடுக்கலாம் ப்ரோ. இதுக்கு 50% பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் எதுக்கு 50%? இந்த இம்பல்ஸுக்கா? ஆமா பார்க்கணும்னா பார்த்து நோட் பண்ணிக்கிறீங்களா? எது வருது 50%? இது வருதா? ஆமா ப்ரோ. இதுல கீ லெவல் வருதா? எஸ் ப்ரோ. சோ ரன் பண்ணலாமா? என்ன டார்கெட் 1:2 ப்ரோ. 2ஆ? ரன் பண்ணலாமா? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? கேண்டலுக்கு மேல தானே? கொஞ்சம் ரன் பண்ணவா? ஐஷா ஷூர். 1:1 ஹிட்டா? ஹிட் ப்ரோ. அடுத்து என்ட்ரி எடுக்கலாமா? இருங்க. கேண்டில் எடுக்கலாம் ப்ரோ. ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. எடுத்துருக்கலாம் முதல்ல. அது பிரேக் பண்ணும்போது ப்ரீவியஸ். ஆமா ப்ரோ. இப்போ எடுக்கலாமா? இப்போ எடுக்கலாம் ப்ரோ. கீழே தான் வரும். சப்போர்ட்ல தான் வரும். எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாம். தாராளமா எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ப்ரோ. 1:2 தான். கீழே ஒண்ணா போதும் ப்ரோ. 1:2 டார்கெட்? ஆமா ப்ரோ. ரன் பண்ணவா? வைக்கலாம். இப்போ வேற ஏதாவது என்ட்ரி? இருங்க. ஷூட்டிங் ஸ்டார் ப்ரோ. எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ்? ப்ரோ அந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு மேல போதும் ப்ரோ. டார்கெட் சேம் டார்கெட்டா? ரன் பண்ணவா? ஸ்டாப் லாஸ் என்ன பிரேக் பண்ணி என்ன ஆகலாம்? க்ளோஸ். இந்த டேர் லாஸ் ரைட். என்ட்ரி ஹிட்டா? கார்த்திக்? இப்போ இதுவும் லாஸா? ரெண்டு டே லாஸ் வைக்கீங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? சோ இது லைக் கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி தெரியுதா? எஸ் ப்ரோ. சொல்லுங்க இப்போ என்ன பண்ணலாம்? ப்ரோ இப்போ செல் போடலாம் ப்ரோ. செல்லா? கன்சாலிடேட்னால பிரேக் பண்ணுது. கம்மி பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஒன்றும் கம்மி பண்ணிக்கலாம்.
ஸ்டாப்ல சரிட்டு வைக்கலாம். போதும் ப்ரோ. டார்கெட் இது வைக்கலாமா? 1:2 ப்ரோ. போதும் போதும் அது போதும். ரன் பண்ணவா? ஸ்டாப் லாஸ் ஹிட். என்ன ஆச்சு ப்ரோ? ப்ரோ என்ன ரிவெஞ்ச் தெரியுமா? தெரியல. ஷூட்டிங் ஸ்டாரும் வருது ப்ரோ. அகைன்ஸ்ட் இல்லையா ப்ரோ? அகைன்ஸ்ட் தான் அகைன்ஸ்ட் சூப்பரா கண்டுபிடிச்சாரு பாருங்க. அழகா கண்டுபிடிச்சாரு பாருங்க. அகைன்ஸ்ட் டென்ட் என்ன கார்த்திக்? ஓகே ஆமா சொல்லுங்க. என்ன ஆச்சு? தெரியல என்ன ஆச்சு? நல்லா தானே பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லாமே புரியல. எல்லாமே தப்பா வருது ப்ரோ. ஓகே பிராக்டிஸ் பண்ணலையா? இல்ல மறந்துச்சா? என்ன ஏது ப்ரோ? சரியா பிராக்டிஸ் இல்லைங்க. பிராக்டிஸ் இல்லைங்க. பதட்டம் தாங்க. பிராக்டிஸ்லாம் அவர் பண்றாரு கார்த்தி. நீங்க போட்டு மிரட்டுறீங்க. நான் ஒண்ணுமே பண்ணலைங்க ப்ரோ. என்னென்ன தப்பு பண்ண ப்ரோ சொல்லுங்க. எகென்ஸ்ட் ஒரே தப்பு. எகென்ஸ்ட் ட்ரெண்ட் புரியுதுங்களா? வேற தப்பெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. ஓகே இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க. ஓகே அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹை பிரேக் டவுன் ஆயிடுச்சுல. இந்த இடத்துல ஒரு பை போட்டு போயிருக்கலாம்ல. எங்க ப்ரோ? புரியுதா? இந்த இடத்துல ஹை பிரேக் ஆயிடுச்சுல. பை போட்டுருக்கலாம்ல. ப்ரீவியஸ் ஹை தான் இங்க டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பை போட்டுருக்கலாம்ல. ஸோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிளியர் ரேட்ல 50% லெவலு. ஆனா நம்ம இங்கேருந்து எடுத்தோம் புரியுதுங்களா? நான் இங்கேருந்து எடுத்தேன் தெரியுதா? ஆனா அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் மார்க்கெட் ஆனது எங்க வந்திருக்கணும் அப்படின்னா கீழே தான் வந்திருக்கணும். அதாவது ஆல்மோஸ்ட் இதுக்கிட்ட தான் வந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா வரணும் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இல்லாத இடத்துல ட்ரேட் எடுக்காம இருக்கிறத அவாய்ட் பண்றதே நல்லது. ஸோ அந்த எகென்ஸ்ட் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா போய், ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தானே இருக்கு. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாவே போக கூடாதுல்ல. ஆமா ப்ரோ. அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்களா? அதுதான் மெயின். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் போட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும்ல ப்ரோ. ஏன்னா கரெக்டா அந்த பிக் அந்த சப்போர்ட் ஜோன் போட்டிருந்தா கரெக்டா வந்துருக்கும். அதுல வந்து கரெக்டா டச் ஆயிருக்கு. கீழே அப்புறம் கீழே இன்னும் கீழே இப்போ ரிவர்ஸ் இருக்குல்ல ப்ரோ. டவுன் இல்ல இது வந்து அன்பார்ச்சுனேட்லி தான். இது எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் தான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த இடத்துல டிராப் பண்ணி வச்சிருந்துக்கலாமா ப்ரோ? இல்லங்க இந்த இடத்தை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்றது நல்லதுங்க. எதுவுமே ப்ராப்பரா இல்ல. ஓகே ஸ்கிப் பண்றது நல்லது. இந்த ட்ரேட் எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாவே சரியில்லை. கன்சாலிடேட் மாதிரியே தான் ப்ரோ போகுது. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணா எடுக்கலாம். பிரேக் பண்ணா இல்லாட்டா அது வரைக்கும் எடுக்கிறது வேஸ்ட். சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. நாளைக்கும் பண்றீங்களா? நாளைக்கும் பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம் ப்ரோ. டெய்லி பண்ணலாம் ப்ரோ. அது சரி ப்ரோ. எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம இப்போ லைன் வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஆமா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சப்போர்ட் ஜோனா வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் எங்கல் நீங்க வந்து
இருக்குல்ல அந்த இடத்துல பை என்ட்ரி இருக்குல்ல எதை சொல்றீங்க? கீழே கீழே சொல்றேன். அங்க கீழே அப்படி கீழே bro கீழே சப்போர்ட் பக்கத்துல இங்க பக்கத்துல லெஃப்ட் ப்ரோ என்ன கீழே என்ன கீழே வாங்க ப்ரோ ரிவர்ஸ் இருக்குல்ல கீழே கீரையா? yes bro. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆட் ஆயிருச்சு ஒலிஸ் எங்களுக்கு வந்திருக்கு அந்த இடத்துல பை என்ட்ரி இருக்கலாம்ல பை என்ட்ரி போயிருக்கலாமா கேக்குறேன். வீக்லில என்ன வந்து பாக்கணும்ல. வீக்லில பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்கு? ஹேங்கிங் மேன் வந்து இருக்கு. எந்த ஏரியால ஹேங்கிங் மேன் இல்லைங்க. இது ஒன்று அன்பார்ச்சுனேட் ட்ரேட் தான். தெளிவான டெக்னிக்கலே இல்ல ப்ரோ. நான் பண்ண அதே தட்டு தான் போல இருக்கு ப்ரோ. நான் மிஸ் பண்ணனே அதே இதுதான் போல. அதான் அன்பார்ச்சுனேட் தான். புரியுதுங்களா? புரியுதா நான் என்ன சொல்றது? ப்ரோ அது என்ன ப்ரோ நீங்க கார்த்தி ட்ரேட் எடுக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் வருது. என்ன நீங்க கார்த்திக் எல்லாமே எகெயின்ஸ்டா தான் போகுது. என்ன கருத்து? நீ அதை சொல்லவே இல்லை பாருங்க. நஜீத் ப்ரோ. அச்சா